ஏன்பா சக்கரவர்த்தி கிட்ட மாட்டி விட்டீங்க? நான் ஜனாவை வேணும்னே மாட்டி விடலம்மா. சங்கரனுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் நான் ஜனாவை மாட்டி விடலனா அவன் கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்பா இப்படி பண்ணீங்க? அவனுக்கு என்ன ஆனா நமக்கு என்னம்மா? நம்ம போட்ட பிளான் படி தங்க நம்ம கை கிடைச்சிருச்சுல. சக்கரவர்த்தி உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த ஊரை விட்டே வெளியேறிடுவோம். அவன் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பானோ. பா, சக்கரவர்த்தியோட டார்ச்சர்ல இருந்து ஜனாவை எப்படியாவது காப்பாத்தணும்பா. ப்ளீஸ் பா, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு. ஸ்வேதா, அப்ப நீ உண்மையிலே ஜனாவை அவன் ரொம்ப நல்லவன்பா. ப்ளீஸ் பா, எல்லா உண்மையும் சொல்லி அவன்கிட்ட சாரி கேட்கணும்பா. ஸ்வேதா உன்னை ஏமாத்தான் பார்த்தா, ஆனா அவளால பொய்யா நடிக்க முடியல. அவ உன் மேல உசிரியே வச்சிருக்க. தயவு செய்து எனக்காக அவளை மன்னிச்சிரு. இப்ப கூட நான் உன்னை காப்பாத்த தான் வந்தேன். ஆனா சாரி ஜனா. நல்ல வேலைடா, சேதுராமனை புஷ்டம். இல்லைன்னா மொத்த தங்கத்தை எத்தனை ஊரை விட்டே பறந்துருப்பான். தங்கம் மட்டும் கிடைக்கட்டும், எல்லாரையும் போடுறேன். அண்ணா, அந்த பொண்ணு வந்துச்சுண்ணா. ம், ஸ்வேதா, ஸ்வேதா, அப்பா, உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போன மொத்த தங்கமும் இதுல இருக்கு. எங்கடி போற? ஏய், பொருள் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றா. விடு. இருக்குண்ணா. என்ன சேது, பாசமா? பொடி. அப்பா, அப்பா, நீ ஏமா இங்க வந்த? போடணும்னு சொன்னல, இப்போ போய் போடு. அண்ணா ரெடி. ஏய், ஏ ஜனா, வெங்கடண்ணா, டே கதிர. ஜனா பாத்துறா. சாஞ்சுக்கோ. தண்ணி கூட. யாருக்கு எதுவும் ஆகலை இல்லை?
நம்ம யாருக்கும் ஒன்றும் ஆகலை. ஆனால் பாவம் அந்த ஆடிட்டர் தான். அவங்கடா சாரி ஜனா, எல்லாத்துக்கும் உங்க எல்லாருக்கும் பண்ண துரோகத்துக்கு நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். யாரு கூட சந்தோஷமா இருக்கணும்னு நான் இதெல்லாம் பண்ணணும். இப்போ அவரையே எழுந்துட்டு அனாதையா நிக்கிறேன். கர்மா யார விடும்? உனக்கு கஷ்டப்படுத்தினதுக்கு தண்டனையா இதை நான் ஏத்துக்கிறேன். ஃபேக்கா லவ் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியா பழகிட்டேன். இப்போ உன்னை உண்மையா லவ் பண்றேன். ஆனா உன் கண்ணை பார்த்து பேச முடியல. ஐ கேன் ஃபீல் யுவர் பெயின். டேய் மச்சான், இவன் ரொம்ப பாவம்டா. நாங்களே மன்னிச்சிட்டோம். என்ன ஒன்று, அந்த தங்கத்துக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லாம் வீணாக போயிடுச்சு. மிஞ்சினது இந்த லாக்கர் மட்டும்தான். எப்படியோ நம்ம எல்லாம் உயிரோட தப்பிச்சிட்டோம்ல, அதுவே பெரிய விஷயம். என்ன பண்ற? ஏய் ஏய் ஆனண்டா. டேய் உனக்கு ஒன்றும் ஆளல. டேய் என்னடா இது? லாக்கர்ல புல்லட் பட்டதும் தங்கமா நின்னுது. டேய் அப்ப இவன் எடுத்துட்டு போனது டம்மி. தங்கத்தை அடித்த அன்னைக்கு ஒரிஜினலை மாற்றிட்டு டம்மியை வச்சிட்டோம். இது எனக்கும் வெங்கடனுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணே, நீ கூட என்ன படிச்சிட்ட பாத்தியா? உங்ககிட்ட சொல்லியிருந்தா சக்கரவர்த்தி அடியிலே நீ எல்லாத்தையும் உளறி கொட்டியிருக்க. சரி ரைட்டு. வாடி என் தங்க குட்டி. ஜனா இங்க பாருடா, சக்கரவர்த்தி பத்தி நியூஸ் வந்திருக்கு. முக்கிய செய்தி: சென்னையில் பிரபல தொழிலதிபர் சக்கரவர்த்தி கைது செய்யப்பட்டார். இவர் பல்வேறு தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை வழங்கி வருகிறார். அப்படி வழங்கப்பட்ட பொருட்களில் போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பிரபல தொழிலதிபர் சக்கரவர்த்தி தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை வழங்குவது போன்று போதைப் பொருள் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை உறுதி செய்த போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சக்கரவர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மச்சான் பாரு, போதைப் பொருள்லாம் கடத்திக்காண்டா. நல்ல வேலை ஜெயிலுக்கு போயிட்டான். நம்ம ஜாலியா இருக்கலாம். ஒரு குட் நியூஸ்.
என்ன சிரிக்கிற? உன் வேலை தானே இது. எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கு? நான்லாம் எதுவும் பண்ணலையே. சரி வா போலாம். ரொம்ப சந்தோஷமா